பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஏசாயா 60வது அதிகாரம் 19வது வசனம். ஐசாயா சாப்டர் 60 verse 19. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். The Lord will be your everlasting light and your God will be your glory. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்துல நம்ம எப்பொழுதும் நம்ம இருக்கின்ற பொழுது, அவருடைய பிள்ளையாக நம்ம வாழ்கின்ற பொழுது, அவரே நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சமும் அவரே நமக்கு மகிமையுமாய் இருப்பார் என்று வேதவசனம் சொல்கிறது. நம்ம அனுதினமும் அவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற வார்த்தையின்படி நம்ம கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய பாதையும் அது வெளிச்சமாக இருக்கும். அவரே நமக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிற தேவன். இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு இருள சோர்ந்து போய் இருந்த அந்த சமயத்துல இந்த வேத வசனத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தார், நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார், நம்மளை ரட்சித்திருக்கிறார். அவர் இன்னைக்கு உங்களோட கூட இருக்கிறார். அவரே உங்களுக்கு மகிமையுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளையாக வாழ உங்களை அர்ப்பணிங்க. நீங்க அவருக்கு விட்டு கொடுங்க. கர்த்தர் உங்க மூலமாக இன்னும் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அவர்தான் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் ஒரு விடுதலையை கொடுத்த தேவன். அவர்தான் நமக்கு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே ஏசப்பா, நீங்க தான் தகப்பனே ஏசப்பா, எங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சமாக இருக்கிறீங்க, எங்களுக்கு மகிமையுமா இருக்கிறீங்க. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை எல்லாரையும் ஆண்டவரே ஏசப்பா இந்த நாள்ல அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைங்களை கொண்டு பயன்படுத்துங்கப்பா. எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவரே ஏசப்பா நீங்க மாற்றுங்க. ஆண்டவரே ஏசப்பா, எல்லா தகப்பனை இருள்கள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தினால ஒரு புதிய வாழ்க்கை வாழ பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாக இருப்பார். அவரே உங்களுக்கு மகிமையுமாய் இருப்பார். அவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். வரப்போகிற எழுப்புதலின் நாட்கள்ல கர்த்தர் உங்களை கொண்டு பயன்படுத்துவார். நீங்க அவருக்காக அநேக காரியங்களை செய்வீங்க. God bless you. Have a joyful day.